இந்த கூட்டத்திற்கு என்று ஒரு தனி சிறப்பு உண்டு. ஏனென்று சொன்னால் மாண்புமிகு இறைவன் புரட்சித்தலை அம்மாவுடைய மனதிலே நீங்கா இடம் பிடித்திருக்கக்கூடிய மகளிர் அணியினர் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அக்கா சக்தி கோதண்டம் அவர்கள் நாங்கள் பேசுவதையெல்லாம் தலைமை கழக பேச்சாளர் இன்னும் ஸ்டாண்டிங் மைக் வச்சிருந்தால் எங்களுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாமல் செய்திருப்பார். அதையெல்லாம் மிக துல்லியமாக உங்களுடைய அம்மாவுடைய சாதனைகளை எடுத்து சொல்லியிருக்கிறார். ஆண்கள் எல்லாம் தேர்தல் வேலை செய்தால் வாசலோடு நின்றுவிட முடியும். நீங்கள் நினைத்தால் சமையலறை வரை சென்று அவர்களுடைய மனதை மாற்றக்கூடிய சக்தி இருக்கிறது. பெண்களுடைய நிலை உயர்ந்தால் நாட்டினுடைய நிலை உயரும் என்பது அம்மாவுடைய எண்ணம். நீங்கள் எல்லாம் சற்று எண்ணி பார்க்க வேண்டும் தாய்மார்களே. அம்மா அவர்கள் ஒரு திட்டத்தை தீட்டுகிறார் என்றால் அதில் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பவர் மாண்புமிகு இறைவன் புரட்சித் தலைவி அம்மாவர்கள் என்பதை நீங்களெல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும். சென்ற அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை தந்தவர் மாண்புமிகு இறைவன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். எல்லா துறைகளிலும் பெண்கள் முன்னேற வேண்டும், எல்லா துறைகளிலும் பெண்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதற்காகவே அனைத்து மகளிர் காவல் நிலையத்தை கொண்டு வந்தார். தொட்டில் குழந்தை திட்டத்தை கொண்டு வந்தார். பேறுகால உதவித் தொகையாக 12,000 ரூபாய் நிதியை கொடுத்தவர் மாண்புமிகு இறைவன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். பேறுகால விடுப்பாக 3 மாதம் இருந்ததை 6 மாதமாக உயர்த்தி கொடுத்தவர் தங்க தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். சென்ற 5 ஆண்டு காலம் தாலிக்கு தங்கம் வழங்கிய தங்க தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 1/2 பவுன் தங்கமும் 25,000 ரூபாய் திருமண உதவித் தொகையும் கொடுத்தார். அந்த பெண்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக படித்த பெண்ணாக இருந்தால் 5,000 ரூபாய் கொடுத்தார். ஆனால் இந்த தேர்தலில் சொன்ன வாக்குறுதியில் முதல் கையெழுத்தாக இட்டு ஏழை எளிய பெண்களுடைய தாலிக்கு தங்கம் வழங்குகின்ற திட்டத்திற்கு 1 பவுன் தங்கத்தை வழங்கிய தங்க தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்திய துணைக்கண்டத்திலேயே எந்த ஒரு மாநில முதல்வரும் செய்யாத சாதனைகளை செய்து சரித்திரம் படைத்தவர் மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள். 1 பவுன் தங்கம் கொடுத்திருக்கிறார். 1,91,00,000 குடும்பங்களுக்கு மாதந்தோறும் 100 யூனிட் விலையில்லா மின்சாரத்தை வழங்கியவர் தங்க தலைவி புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் என்பதை தாய்மார்கள் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அம்மாவுடைய திட்டங்களை சொன்னால் சொல்லிக்கொண்டே போகலாம். உங்களுடைய நீங்கள் பெண்கள் உங்களுடைய எண்ணத்தில் கூட உதிக்காத நல்ல திட்டங்களை எல்லாம் மாண்புமிகு இறைவன் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த நாட்டு மக்களுக்கு வாரி வழங்கி கொண்டிருக்கிறார். இந்த மகளிர் அணி கூட்டத்திற்கு மிக முக்கிய பங்கு உண்டு என்று சொன்னேன். பெண்கள் எல்லாம் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அதை நீங்கள் நிறைவு செய்ய வேண்டும். நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் நீங்கள் ஒவ்வொருவரும் அவருடைய நெருங்கிய உறவினர்கள் சகோதரிகள் அந்த பக்கத்து வீடுகாரர்கள் நீங்கள் எல்லாம் அந்த அம்மாவுடைய சாதனைகளை வீடு வீடாக எடுத்து சொல்லி நடைபெற இருக்கக்கூடிய உள்ளாட்சி மன்ற தேர்தலில் மாண்புமிகு இறைவன் புரட்சித் தலைவி அம்மாவுடைய கனவான 100% வெற்றியை பெற்றுக் கொடுக்க வேண்டும். அதற்கு கரூர் மாவட்ட மகளிர் அணி மிக சிறப்பாக செயல்பட வேண்டும் என்ற ஒரு வேண்டுகோளை வைத்து வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.